நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி இருக்குது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்குமொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா கண்ணு பட்ட போதே. டைம் என்னது? 8 இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பாத்துறா கண்ணு பட்ட போதே. ஜல்லியில கொண்டு வந்துருப்பாங்க. வந்திருக்கும்பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப புறப்பட வேண்டியதானே? கண்ணு படுறதுக்கு முன்னாடி ஐயா. டேய் நாயா ஏன்டா கண்ணு குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது தான் கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயில ரத்தம் வரும். அப்பால எப்படி கத்துக்கிறது? அட நாயே அதெல்லாம் கத்துக்கிறவனுக்கு வரண்டா. வேடிக்கை பாக்குற எனக்கு ஏன்டா வருது? பாருப்பா கண்ணை குத்தி போட்டு நக்கல் பண்றான். கொண்டு போய் மிதிப்பா. ஐயோ குமாரனே புண்ணார வேணாமா? ஏடா புண்ணார வேண்டாம் மண்ணார வேண்டாம்னு போடா. என்ன? கமீன். டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்விய உள்ள வந்துட்டு கேக்குறியா நீ? யார் நீ? நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டி போ. இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போறவ சொன்னா. அதுக்கேண்டா இங்க வந்த? ஏதாவது செவத்தை தாண்டி சொம்ப திருடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ்க்கு எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பெனில வேலை செய்யறாளா? டேய் ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? நொல்லு பேசாதடா. கட்டா கண்ணாடிய பாக்கெட்ல வைடா. புறா தமிழ்ச்ச ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கட்டினா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? இதுல சேட்டை. ஆமா உனக்கு அறிவு இருக்காயா? யாருக்கு தெரியும்? ஏன் என் மேல தண்ணி ஊத்துன? ரோடு ரோலருக்கு உனக்கு வித்தியாசமே தெரியலமா? மேல ஊத்திட்டேன். அடேங்கப்பா எந்த கடையிலே நீ அரிசி வாங்குன? ஐயம்மா ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு 2 கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்டவுட் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அதை பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒருத்தி பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏண்டா டேய் இந்த ஒன்றே நான் குடிசையில குடியிருந்துட்டு இவனுக்கு எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும் போது இந்த கண்ணு இருந்தா என்ன போனா என்ன? சார் என்னையா உங்களை பார்க்க ஐஜி வந்திருக்கார் சார். என்னையா ஐஜியில் வச்சுட்டு மந்திரி வீட்டு காலங்கத்தில் வந்துடுறதா? இருக்கு சொல்ல அங்கேயே. சார் உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. யோ ஐஜிவே உட்கார சொல்லிட்டேன், அப்புறம் என்ன கலெக்டர்? அப்படி திண்ணையில உட்கார சொல்லியா? சார் உங்களை பார்க்கறதுக்கு பூ வந்திருக்கு. போன வையா வாயா பூவ. அது என்னைய பூவுன்னு பேரு? அது நம்ம பேர் கண்ணனுங்க தாங்க. ஒரு 10 வயசுல லெப்ட் சைடு கண்ணுல பூ விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை பூ விழுந்த கண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவே சுருங்கிங்க பூவுன்னு ஆகி போச்சுங்க. அவன் எங்கேயும் குப்பை உள்ளையா இருக்கிறான். என்ன குப்பனா? ஏண்டா எங்க தலைவரை, எங்க அண்ணனை, எங்க உயிரை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு புல் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது தெரியுமா? மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆப்டால் நீ ஒரு ஜால்ரா. நீ வந்து அவனே அவனேங்கறியாடா? அப்படில தெரியுமா? ஐயோ தங்க தங்க நம்மளை அடிச்சு போடாதீங்க. இதே தெய்வமே என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா பூவே வாயா பூவே. என்ன கீழே சத்தம்? அடுத்து என்ன ரத்தம்? அது வந்துங்க தங்க, நான் உள்ள வந்துட்டு இருந்தாங்க தங்க. அப்ப ஒரு கட்சிக்காரன் வந்துங்க குப்பன் உள்ளையாடா இருக்கிறான் அப்படின்னு கேக்குறானுங்க.
அப்படியா? அதுக்கு வந்துங்க நான் என்ன சொன்னேன், எங்க தலைவரை, எங்க உயிரை, எங்க அண்ணனை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு ஃபுல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு தொண்டை, நீ அவனை என்னன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டதுங்க ஓங்கி வாய் மேல அடிச்சு போட்டாங்க தங்க. நிறைய நத்தம் வந்ததுங்க தங்க. பாதி அவன் தொடச்சு தன் தலையில ஆக்கிட்டுங்க. நான் என்னமோ அவனை கீழே தள்ளி விட்டு அதுல மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்த மாதிரி ஆக்ட் பண்றானுங்க. நீங்க வேண்டா பாருங்க, இப்ப ஐயோ தலைவான் சவுண்ட் விட்டு உள்ள வருவான் பாருங்க. ஐயோ தலைவா, ரத்தம் தலைவா, ரத்தம். நிறுத்துடா. உன் தலையில இருந்து எப்படி ரத்தம் வருதுன்னு எனக்கு தெரியுமாடா. முதல்ல போடா வெளியில. இந்த நிமிஷத்தோட உன்னை கட்சியில இருந்து வளர்க்குற. போடா போடா குப்பா. ஏண்டா நீ ஏன் என்ன கட்சி விட்டு விளக்கிட்ட? அப்புறம் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும்? போடா தலைவனா அவனா. இங்க எதுக்குடா ஆடிட்டு இருக்க? அவன்கிட்ட போயிட்டு அவன் போயிட்டு போறான் நாயே. நீ வா உட்கார். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? 5 கோடி ஒரே பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சக்கரை ஆலை லைசன்ஸ் அவனுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? அதான் நைட் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க தங்க. சரி. பிகாசிங் தங்க, செக்ஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் த லைஃப்னு தங்க. யார் சொன்னது? செக்ஸ் இஸ் எ லைஃப். இந்த மந்திரி பதவி, கவர்மெண்ட், ஜனங்க இதெல்லாம் சைடு தான். தங்க சூப்பர் ட்ரெஸ்ஸிங் தங்க. பார்த்தா மந்திரி மாதிரி இல்லைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறீங்க. யோ, மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட அலைய முடியுமாயா? குற்றாலத்துக்கு போனா கோமணம் கட்டிட்டு தான் குளிக்கணும். மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட குளிக்க முடியுமா? வெளிநாட்டுக்கு போனோம்னா கோட் சூட்டோட போவேன். இப்படி கலர் பார்க்க வந்தேன்னா ஜிமுக்கா போனாதான் என் கெத்தா இருக்கேன். சரி, பேச்சை மாத்துறேன். ஃபிகருங்க வந்துருங்க. 20 வயசு தானே? சிறு வயசு தானே, 14 வயசு தானுங்க. போன மாசம் தான் எனக்கு தாவணி போட்டுருக்கு. ரொம்ப சிறு வயசா இருக்கும் போல இருக்குதா? இல்ல இல்ல, அங்க பாருங்க. ஃபிகர் சூப்பரா இருக்கு, ஆனா வயசு தூக்கலா இருக்கும் போல இருக்கா. He is not 14. இவ்வாறு மப்புங்க. சுண்டு வரல் நீட்டிட்டு ரெடியா இருங்க. வெயிட். நிஜமாவே புதுசா? தங்க லேசா சுண்டு வரலால் தொட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னையா காக்கா விழுப்பு கறி கூட்டு வந்துட்டேன். காக்கா வலிப்பு இல்லைங்க தங்க, அதான் சொன்னாங்கல்ல வெக்கம்னு. வெக்கமா? ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்குதா? தங்க நான் போய் மத்த ஃபேமிலியில வருதான்னு பாக்குறேன். ஓ, அது ஏன் போகுது? ஏன் இது ஒண்ணு இங்க நிக்கிறது உங்க அண்ணுக்கு தெரியலையாக்கு? இதுதான் அவசரமானவனையும் கூட வச்சு கூடாது. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஐயா? மகஜர் கொடுக்க வந்த இடத்துல அதுவும் மந்திரி வீட்டுல பீடி எடுத்து வாயில வைக்கிறிய? எடியா பீடிய? தம்மடி கூட நீங்க போர்டு போட்டிருக்கா, என் கை என் வாய் என் காசு, நான் அப்படித்தான் அடிப்பேன். இந்த லொல்லெல்லாம் பேசாத. நமக்கு காரியம் ஆகணும். மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படாத மாதிரி நம்ம சேரி ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு மந்திரி கிட்ட மகஜர் கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும், அதை மறந்துடாத. நான் மறந்துடலையா? மந்திரிக்கு தான் மறந்துடுறாங்க. இது எத்தனாவது மகஜர் தெரியுமா? 14வது மகஜர். கூப்பிடுறாங்க. அடக்கம் அடக்கம் அடக்கம். மந்திரி பார்த்து மகஜர் கொடுக்கணும் சார். என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓட்டு மந்திரிக்கு தானே போட்டான். எடிசன் பேசி கெடுத்துறாத. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் மந்திரி தனித்தனியா பார்க்க முடியுமா என்ன? ஓட்டு கேட்கும்போது தனித்தனியா காலில் விழுந்தா ஓட்டு கேட்டீங்க. எடிசன் பேசி கெடுத்துறாத அண்ணா. இது ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. கம்முன்றியா? அவனுக்கு ஊழ குசும்பு கொஞ்சம் ஜாஸ்திங்கண்ணா. நீங்க மந்திரி கிட்ட சொல்லி எங்க ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. நீங்க சொன்னா நடக்குங்கண்ணா. நான் வரணுங்கண்ணா. யோ பாயா, நான் வரணுங்கண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்பு சாமி இது. மணி வரப்பல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நிறுத்துடா. என்னடா இது? பஸ்கிங்கண்ணா. என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்படாது. பின்ன சப்ளா கட்டையை பலா கட்டைன்னு சொல்லுவாங்களா? ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க குரு, நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே பிடிச்சிட்டு பண்ணிடுவேன். உழைக்கிற புள்ள தொழில் கத்துக்கிற முறை. டேய் போட. மரியாதை தெரியாத பையன். நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டேய் சொல்லுங்க. பஸ்கிங்கிறது புதிங்கால போடுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். அண்ணன் என்ன பாரு, நான் செய்யறேன் அது மாதிரி செய். என்ன பாரு, கால ரெண்டையும் நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கை ரெண்டையும் மேல தூக்கிற வச்சுக்கிட்டீன்னு உட்கார்ற. ஐயோ அம்மா. யார் இது? இவன் தான் மான்கம்பு கீழே போட்டான்.
இப்போ அவங்க அப்பா சாஸ்திரி இருக்கானே, அவன் ஓல்டு பழைய பஞ்சாங்க. ஆனா அவன் பொண்ணு இருக்குதே அது நியூ மாடர்ன் கேளு. இப்போ ஒரு மந்திரி கல்யாணம் பண்ணிட்டு கொடி கட்டின கார்ல போய் பெரிய பெரிய ஆபீசர்ல கதவு திறந்து விட்டு நகை கடைக்கும் ஜவுளி கடைக்கும் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாப்பல. நீ பர்சனலா அவளை பார்த்து பேசினீன்னா சரி பண்ணி போடலாம். ஆனா நீ பேசுறதுல தான் இருக்க, நேக்கா பேசணும். ராமருக்கா ஆஞ்சநேயர் சீத்தை கிட்ட தூது போன ராமர் என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? மோதிரத்தை கொடுத்துட்டாருலங்க. இந்த ஐயோ, அது என்ன காலம் இது என்ன காலம்ங்க? நீங்க இந்த செயினை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்கும். செயின் அண்ணியா செயினு, நீ மட்டும் அவளை சரி பண்ணு. திருச்சியில பாதி 9 எழுதி வைக்கிறேன். திருச்சி எப்படிங்க தாங்க நீங்க எனக்கு எழுதி வைக்க முடியும்? போன வாரம் வாங்கிட்டேன். ஐயோ, இதை பாரு பூவே, நான் அந்தமானுக்கு போயிட்டு அடுத்த மாசம் திரும்பி வரும்போது ஏர்போர்ட் கவர்மெண்ட் கார் வரக்கூடாது, எங்க மாமனார் கார் தான் வரணும். மாமனாரே வருவாருங்க. நீங்க அவர் மடியில உட்காந்துட்டாங்க, சக்கர வண்டியிலேயே வீட்டுக்கு போலாம். Who is a nice boy, இவங்கிட்ட இல்ல இப்படி பிடுங்கினாத்தான் உண்டு. இவன் என்ன உழைச்சா சம்பாரிச்சா, ஊழல் பண்ணி தான் சம்பாரிச்சா. இவனுக்கு அளவுக்கு அவளை போய் பொண்ணு பாக்குறான் பாரு. சாஸ்திரியா வந்துட்டாரு. சாஸ்திரியாரு பிச்சிருவார். கோர்ட்லேயே கேஸுக்கான எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருக்கா, சாட்சியும் கொண்டு வந்து எடுத்திருக்கா. அதை மட்டும் பேசுங்க. வழக்கம் போல கண்டதை பேசி கெடுத்துறாதீங்க.